ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான அவசர சட்டம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பது குறித்து டெல்லியில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருமா என்ற கேள்வியை மத்திய அரசு வட்டாரங்களிடம் வைத்த பொழுது மத்திய அரசு வட்டாரங்கள் இதை உறுதி செய்யவில்லை. ஒரு வரைவு சட்டம் ஒன்று தயாராக இருக்குதாமே, சட்ட அமைச்சகத்திடம் கொடுத்துருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்டதற்கும் இதை நாங்கள் உறுதிப்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. எந்த ஒரு மத்திய அமைச்சரும் உறுதியாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு கொடுக்கல. ஆக இன்று ஜல்லிக்கட்டு தொடர்பாக அவசர சட்டம் வருவது மிகப்பெரிய கேள்விக்குறி என்று நமக்கு தெரிகிறது. 2 காரணங்கள் இருக்கிறது. காரணம் ஒன்று, மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல மத்திய அமைச்சரவை கூட வேண்டும். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த பிறகு ஜனாதிபதியிடம் அனுப்பி வைப்பார்கள். ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுத்துட்டார்னா அவசர சட்டம் அமலுக்கு வரும். இன்று மத்திய அமைச்சரவை கூடுவது போல எந்த தகவலும் இதுவரை இல்லை. ஆக மத்திய அமைச்சரவை இன்று கூடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாச்சுன்னா அவசர சட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கு என்ற அர்த்தம். ஆனால் இதுவரை அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. 2வது விஷயம், மத்திய அரசு வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே மத்திய அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார்னா, உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு இருக்கிறது, தீர்ப்பு வரும் வரை நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஆனால் உச்சநீதிமன்றமோ சனிக்கிழமைக்குள்ள தீர்ப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில மத்திய அரசு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தால் உச்சநீதிமன்றத்துடன் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கும் வகையில் அது இருக்கும். அதை மத்திய அரசு விரும்பவில்லை. உண்மையிலேயே உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் வரை காத்திருக்கிறார்கள். அதனால் இன்று அவசர சட்டம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக வருவது 99% தற்பொழுது இருக்கும் தகவலின் அடிப்படையில் சாத்தியம் இல்லை என்றே நமக்கு தெரிகிறது. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.